உங்களுக்கு ஆளுநர் தான் பிரச்சனையா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆளுநர் மட்டும் தான் பிரச்சனையா? மதச்சார்பின்மைக்கும் ஆளுநர் மட்டும் தான் பிரச்சனையா? பாஜக பிரச்சனை கிடையாதா? மோடி பிரச்சனை கிடையாதா? டெல்லியிலிருந்து வந்தவர் இருக்கிற வரைக்கும் அதிமுக வாயை திறக்கல. அவர் திரும்ப ஃப்ளைட் ஏறி சேஃபாக வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இது அதிமுக கூட்டணி அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் அந்த பக்கம் போகிறதுக்கும் வழி இல்லாமல், ஏன்னா அதிமுக பாஜகவோட ஒரு மதப்பிளவாத சக்தியோட கூட்டணி வச்ச உடனேயே இன்றைக்கு எங்கள் தலைவரை நோக்கி எங்கள் தலைவருடைய செயல்பாடுகளை பார்த்து நாங்கள் எல்லாரையும் ஒன்றா பார்க்குறோம், ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையோடு நாங்கள் வரோம் அப்படின்றத பார்த்து எங்கள் பக்கம் அவருடைய ஆதரவு எல்லாம் வரும்பொழுது, மிகப்பெரிய அளவில் அது வந்து கொண்டு இருக்கும் பொழுது, இப்போ ஒரு நரேட்டிவ் என்ன செட் பண்ணிட்டு இருக்காங்க திமுக சார்பில் அப்படின்னா, இவங்க பாஜகவோட மறைமுக கூட்டணி தயாராகிட்டாங்க. அதிமுக எங்களுடைய கொள்கை எதிரி கூட கூட்டணியில் இருக்குது. எப்படி அந்த கூட்டணி நம்ம போக முடியும்? பாஜகவோட கூட்டணி தானே அது. நீங்க என்டிஏ கூட்டணி தானே சொல்லிக்கிறாங்க. அதிமுக கூட்டணி யாரும் சொல்லல. இது வரைக்கும் இவங்களை நம்பி ஏமாந்தது போதும். இன்று ஒரு புதுமையாக ஒரு முதன்மை சக்தியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை தேர்வு செய்வன் மக்கள் வந்ததுக்கான மனநிலை அதுதானே. இவர்களை நம்பி ஏமாந்த மக்கள் இனிமேல் ஏமாறக்கூடாதுன்னு இந்த முடிவு எடுக்கிறாங்க. தேடி வராங்களான்றதை அவங்க தானே சொல்லணும். அவங்களுக்கு தேவை இருக்கிறதா? நீங்க தாவேகாவை போய் அப்ரோச் பண்றீங்களா? நீங்க தாவேகா கூட போய் சேர போறீங்களா அப்படின்னு தான் நீங்க கேள்வி கேட்கணும். நீங்க தாவேகா நாம் தமிழர் கூட போய் சேர போதான்னு இந்த கேள்வி எப்படி கேட்க முடியும்? மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்திட்டு அதில் போய் திமுகவை அமர வைத்தா போல இந்த மதச்சார்பின்மை, சாதிய ஒழிப்பு இதுக்குள்ளெல்லாம் திமுகவை கொண்டு வந்தோம்னா அது ஏற்கத்தூக்கிய வகையில் இருக்குமா அப்படின்றத அவர்கள் தான் யோசிக்கணும். இஸ்லாமிய பெருமக்கள் மீதான மிகப்பெரிய திட்டங்களை ஒன்றிய பாஜக கட்டவிழ்த்து விடும்போது அதை தடுக்காம வெறும் கண்துடைப்பு நாடகங்களை திமுக நடத்திக்கிட்டு இருக்குதுங்க. என்ன பண்றீங்க? அரசாங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் நீங்க வழக்கறிஞர்களை நியமித்து வாதாடுனீங்க. ஏன் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவில் அரசாங்கத்தின் சார்பில் வழக்கறிஞர்களை நியமித்து நீங்க வாதாடல? நாதஸ்மர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரீசெண்டாக உங்கள் கட்சியோட சிடிஆர் பேசியிருந்தார். அவர் பேசுறப்ப பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். பாஜகவோட கூட்டணி இல்லையா, இல்லை பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க எந்த கட்சியோட கூட்டணி இல்லை? ஏன்னா அதிமுகவோட தான் டிவிக்கு அலைன்ஸ் பேசிட்டு இருக்குன்ற விஷயங்கள் ரொம்ப நாளாக பேசப்படுது. பிகே அவர்கள் வந்திருந்தப்போ ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் இல்லைன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ சிடிஆர் அவர்கள் பிஜேபியோட அலைன்ஸ் இல்லை அப்படின்றார். பிஜேபியோட அலைன்ஸ் இல்லைன்னு இப்போ சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஏடிஎம்கேவோட டிவிக்கு அலைன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம இதை மிக தெளிவாக பதிவு பண்ணிட்டு வரோம். நம்ம சேனல்லேயே பதிவு பண்ணியிருக்கிறோம் பல தடவை. எப்போ அதிமுகவோட கூட்டணி பேச்சு அது நடக்குது, அதிமுகவோட இத்தனை சீட்டுகள் பேரம் பேசப்படுது, அதிமுகவோட இந்த பதவிக்காக பேசப்படுது அப்படின்லாம் செய்திகள் வந்துச்சோ, அப்போவே எங்கள் தலைவர் மிக தெளிவாக கட்சியின் தலைமையின் சார்பாக அறிக்கை ஒன்று கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் இருக்கக்கூடிய சில பேர் தவறான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கருத்துக்களில் எந்த விதமான உண்மையும் கிடையாது அப்படின்னு மிக தெளிவாக அதிமுக கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வச்சு அன்றைக்கே அவர் சொல்லிட்டார். அடுத்தது இப்போ சமீப காலமாக, அதுவும் குறிப்பாக இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நிகழ்வுக்கு பிறகாக இஸ்லாமிய பெருமக்களின் ஆதரவு எங்களுடைய தலைவருக்கும் கழகத்திற்கும் மிகப்பெரிய அளவில் மாறும் பொழுது, இன்றைக்கு திமுகவை நம்பி இருந்த இஸ்லாமிய பெருமக்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவ பெருமக்களாக இருக்கட்டும், மற்ற சிறுபான்மை பெருமக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே திமுகவுடைய ஆட்சியில் ஏமாற்றம் அடைந்து அவர்கள் அந்த பக்கம் போகிறதுக்கும் வழி இல்லாமல், ஏன்னா அதிமுக பாஜகவோட ஒரு மதப்பிளவாத சக்தியோட கூட்டணி வச்ச உடனேயே இன்றைக்கு எங்கள் தலைவரை நோக்கி எங்கள் தலைவருடைய செயல்பாடுகளை பார்த்து நாங்கள் எல்லாரையும் ஒன்றா பார்க்குறோம், ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையோடு நாங்கள் வரோம் அப்படின்றத பார்த்து எங்கள் பக்கம் அவருடைய ஆதரவு எல்லாம் வரும்பொழுது, மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது, இப்போ ஒரு நரேட்டிவ் என்ன செட் பண்ணிட்டு இருக்காங்க திமுக சார்பில் அப்படின்னா, இவங்க பாஜகவோட மறைமுக கூட்டணிக்கு தயாராகிட்டாங்க, இவங்க அந்த பாஜக கூட்டணியில் போய் சேர்றதுக்கு தயாராகிட்டாங்க, அதற்கான வேலைகளில் தாவேகா ஈடுபட்டு இருக்குன்னு தொடர்ந்து ஒரு பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு எங்களுடைய தலைமை சார்பாக நாங்கள் மறுத்திருக்கிறோம். ஒரு காலமும் எங்கள் கொள்கை எதிரியோட கூட்டணி கிடையாது. நாங்கள் அரசியலுக்கு வரும்பொழுதே, எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக டிக்ளேர் பண்ணிட்டு தான் நாங்கள் அரசியலுக்கே வந்திருக்கிறோம். இது கேள்வி அதிமுகவோட கூட்டணி வைப்பீங்களான்ட்டு தான். அதிமுக எங்களுடைய கொள்கை எதிரி கூட கூட்டணியில் இருக்குது. எப்படி அந்த கூட்டணி நம்ம போக முடியும்? பாஜகவோட கூட்டணி தானே அது. நீங்க என்டிஏ கூட்டணி தானே சொல்லிக்கிறாங்க. அதிமுக கூட்டணி யாரும் சொல்லலையே. பிஜேபி காரங்க என்டிஏ கூட்டணி, அது அவங்க தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. அதிமுக அதிமுக காரங்க அதிமுக கூட்டணி அப்படின்றாங்க. அதாவது டெல்லியில இருந்து வந்தவர் இருக்கிற வரைக்கும் அதிமுக வாயை திறக்கல. அவர் திரும்ப ஃப்ளைட் ஏறி சேஃபாக வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இது அதிமுக கூட்டணி அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க என்டிஏ கூட்டணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் எங்களுடைய கொள்கை எதிரி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு நாங்கள் எப்படி போக முடியும்? நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கோமே, எங்கள் கொள்கை எதிரி எதிர்த்து தான், அரசியல் எதிரி எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ணி தொடங்கியிருக்கிறோம். திமுகவோடும் பாஜகவோடும் ஒரு காலமும் கூட்டு கிடையாதுங்கிறோம். அப்போ அந்த கூட்டணிக்கு நாங்கள் எப்படி செல்ல முடியும்? பாஜக இருக்கிற வரைக்கும் அதிமுக கூட்டணி இல்லை. இது இப்படி எடுத்துக்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னொரு கட்சி கூட போய் கூட்டணி சேரக்கூடிய நிலைமையிலேயே முதல்ல கிடையாது. அதுதான் எங்களுடைய ஸ்டாண்டு.
ஓகேங்களா? நம்ம மிக தெளிவா சொல்றோம். எங்கள் தலைமையை ஆதரித்து யார் வந்தாலும் நாங்க வந்து அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர தயாரா இருக்கோம். கூட்டணியில நாங்க வந்தா அரவணைக்க தயாரா இருக்கோம். ஆட்சி அதிகாரத்த குடுக்க தயாரா இருக்கோம். அப்படி இல்லன்னா நாங்களே தனித்து நின்னு 234 தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நாங்க 2க்குமே தயாராக தான் எங்களுடைய களப்பணியை செஞ்சுட்டு இருக்கோம். எங்க தலைவர் மாநாட்டிலே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் வந்து அதிமுக கூட கூட்டணி போறோம்? நாங்க ஏன் பாஜக கூட கூட்டணி போறோம்? எதுவும் நாங்க இன்னொரு கட்சி கூட போய் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாதுங்க. நாங்க மிக தெளிவா அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறோம். ஓகே சார். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சர்வே ஒரு சர்வே வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்து 90லேருந்து ஒரு 105 சீட்ஸ் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து போட்டிருந்தாங்க. இந்த சர்வே யார் எடுத்தான்ற மாதிரி விஷயங்கள்லாம் அதுவும் தெரியவே இல்லை. ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சிக்கு ஒரு நல்ல பெரிய ஹோப் கொடுத்துருக்குன்ற பண்ணியிருக்கு. 105ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கிடையாது. அதை தாண்டி ஏடிஎம்கே டிஎம்கேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணுவீங்களா, இல்லை வேற ஒரு பார்ட்டியோட அலைன்ஸ் மற்ற அலைன்ஸோட டைப் வச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இன்றைக்கு பல்வேறு சர்வேக்கள் வந்து வந்துகிட்டு இருக்குது. நிறைய சர்வே முடிவுகள் வருது. ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட 105 தொகுதிகள் வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு இடத்துல வந்து 70லேருந்து 90 சீட்டுகள் வந்து தாவேக்கா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம எப்படி பார்க்கணும் முதல்ல அப்படின்னா, இதுவே இன்னும் 10 மாசம் இருக்கும்போது இன்றைக்கு இந்த நிலைமையில வந்து இவங்க சொல்றாங்க இவ்வளவு சீட்டுகள் வந்து ஜெயிக்கும்னு சொல்றாங்க. இன்னும் 10 மாத கால செயல்பாடுகள் நமக்கு இருக்குது. அந்த 10 மாத கால செயல்பாடுகள்ல நீங்க பார்க்க தான் போறீங்க. தலைவர் என்னெல்லாம் பண்ண போறாரு, மக்களை எப்படி சந்திக்கிறாரு, என்ன பேச போறாரு, என்ன பிரச்சனைகள்லாம் கையில் எடுக்கிறாரு, தேர்தலின் போது நம்ம என்ன மாதிரியான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுக்குறோம், என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க போறோம், இந்த 2 கட்சிகள் போல இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இன்னும் 10 மாத காலம் அதற்கான வேலைகள் இருக்கு. அது எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க. அது எல்லாமே நம்ம பேச போறோம். அப்ப இன்றைக்கு தேதியிலேயே ஒரு 90லேருந்து 105 சீட்டுகள் வரைக்கும் வந்து ஜெயிக்கப்படும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வருது அப்படின்னா, அந்த செயல்பாடுகளுக்கு பிறகு அது இன்னும் அதிகமாக தானே ஆக போகுது. அப்ப இப்ப இருக்கிற நிலைமையை வச்சுக்கிட்டே வந்து மெஜாரிட்டி வராது. அதே ப்ராக்ரஸா மற்ற கட்சியும் பண்ணுவாங்கல்ல. நீங்க பாருங்களேன், மற்ற கட்சிகள் வந்து இத்தனை வருஷமா ப்ராஜெக்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அடுத்த 5 ஆண்டு காலம் எப்படி ஊழல் பண்ணலாம், அதுக்கு மக்களுக்கு வந்து என்ன விதமான வந்து வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்தலாம், இதை தானே மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த கட்சிகள் எல்லாமே. வாக்குறுதி எல்லா கட்சியும் நிறைவேற்றிருச்சா? நீங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோ எடுத்து உட்காருவோமா? ஒவ்வொரு ஆண்டோட தேர்தல் மேனிஃபெஸ்டோ எடுத்து உட்காருவோமா? எல்லா கட்சியும் செஞ்சு முடிச்சான்னு நம்ம பார்ப்போமா? கிடையாதுல்ல. இது மக்களுக்கு தெரியுது இல்லை. அப்புறம் என்ன அவங்க புதுசாக பண்ண போகிறாங்க? திரும்ப ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்க, ஒரு புத்தகத்தை வெளியிடுவாங்க, அந்த வாக்குறுதியை செய்ய போகிறது கிடையாது, 5 வருஷம் ஊழல் பண்ண போகிறாங்க. இது மக்களுக்கு தெரிஞ்சதுனால தானே இன்றைக்கு எங்கள் தலைவருக்கு இப்போவே இவ்வளோ பெரிய ஆதரவு வந்திருக்குது. இது வரைக்கும் இவங்களை நம்பி ஏமாந்தது போதும், இன்று ஒரு புதுமையாக ஒரு முதன்மை சக்தியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை தேர்வு செய்வன் மக்கள் வந்ததுக்கான மனநிலை அதுதானே. இவர்களை நம்பி நம்பி ஏமாந்த மக்கள் இனிமேல் ஏமாறக்கூடாதுன்னு இந்த முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இந்த 10 மாத காலம் அவங்க என்ன செஞ்சால் மக்கள் ஏன் கண்டுக்க போகிறாங்க? இப்போவே அவங்களை கண்டுக்கிறது கிடையாது. அவங்க ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட் நடத்தக்கூடிய நிலைமையில தான் ஆளுங்கட்சி இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கு இந்த கருத்து கணிப்பு வந்திருக்கிறது, இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு வந்திருக்குதுன்னா அது இன்னும் அதிகரிக்குமே தவிர ஒரு காலம் குறைய போகிறது கிடையாது. அப்படி அதிகரிக்கும் போது பாதிக்கப்படக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் தான். இந்த ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சிகள் தான் பாதிக்க போகுது. அப்போ அவர்களுக்கு எப்படி அதிகமாகும்? இப்போ எங்கள் தலைவருடைய பாதை மிக தெளிவாக இருக்குது. மக்களுடைய வரவேற்பு வந்து இந்த அளவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இன்னும் அது அதிகமாக போயிருது. அடுத்த 10 மாத கால செயல்பாடுகளில் அது தேர்தலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. நம்ம ஆட்சி அதிகாரத்தில் அமர போகிறோம். இதான் நடக்க போகுது. ஓகே சார், நான் கேட்ட கேள்வி, ஒருவேளை பத்தாத பட்சத்தில் அந்த சாலிட் மெஜாரிட்டிக்கான அந்த 117 அப்படின்றது பத்தாதுன்ற பேச்சுக்கே எதுவும் கிடையாதுங்க. நாங்கள் தான் மிக தெளிவாக சொல்கிறோமே, தனி மெஜாரிட்டியோட 234 தொகுதியிலும் போட்டுட்டு நாங்கள் ஜெயிப்போம். இதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்கள் தலைவர் மாநாட்டில் சொன்ன அந்த வார்த்தை மாறவே மாறாது. தனி மெஜாரிட்டியோட தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். அப்படி இருந்தாலும் எங்களோட கூட்டணிக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் தனி மெஜாரிட்டி அமைப்போன்றதுல மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் அதற்கான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 10 மாதத்துக்கு முன்பு அதோட ரிசல்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சர்வேஸ் எல்லாமே இன்னும் 10 மாத கால வேலைகளை பாருங்கள். அதற்கான நாங்கள் சொன்னது அப்படியே நடக்க தான் போகுது. ஓகே சார், இன்னுமே வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க டிவிக்கு வந்து நாம் தமிழர் போன்ற கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் ஓடிக்கிட்டு இருக்குன்ட்டு. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து மிக தெளிவாக சொல்கிறோம்ல, நாம் வந்து இந்த கட்சி கூட போய் கூட்டணிக்கு போகிறோம், நாங்கள் யார்ட்டையும் போய் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்துறதுக்கான நிலையில் நாங்கள் கிடையாது. நாங்கள் தனியாக போட்டியிடுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே களப்பணிகளையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை நம்பி வராங்களா இல்லையான்றதை நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் தாவேகா கூட போகிறீங்களான்னு சொல்லி நீங்கள் மற்ற கட்சிகளை பார்த்து தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா எங்களுடைய முடிவில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி கேட்குறீங்க, நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்கள் தாவேகா கூட கூட்டணி போகிறதுக்கான பேச்சுவார்த்தை ஈடுபடுறீங்களா? இது வரைக்கும் வந்து வேணா நான் கூட்டணியே இப்போ மட்டும் தனி தான் தேர்தலை களம் காண்பன்ற அப்புறம் எப்படி இந்த கேள்வி தாவேகாவை நோக்கி முடியுது? அப்புறம் இந்த கேள்வி ஏன் எழுது? நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தேடி வராங்களான்றது அவங்க தானே சொல்லணும். அவங்களுக்கு வந்து தேவை இருக்கிறதா? நீங்கள் வந்து தாவேகாவை போய் அப்ரோச் பண்ணுறீங்களா? நீங்கள் தாவேகா கூட போய் சேர போகிறீங்களா அப்படின்னு தான் நீங்கள் கேள்வி கேட்கணும்.
நீங்கள் தாவேக்கா நாம் தமிழர் கூட போய் சேர போதான்னு எந்த கேள்வி எப்படி வைக்க முடியும்? தாவக்காவும் நாம் தமிழரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காதான் நான் கேட்டேன். அதற்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்கள் அங்கே தான் கேட்கணும். நாங்கள் எங்கள் முடிவு தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் இது வரைக்கும் எந்த கட்சி கூடயாவது நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறோமா? இந்த கட்சி கூட நாங்கள் கூட்டணிக்கு அந்த முயற்சி பண்ணுறோம், இல்லை இந்த கட்சி கூட சேர்ந்தால் நல்லா இருக்கும்ன்றத எங்கள் தலைவரோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை நிர்வாகிகளோ நாங்களோ யாராவது எங்கேயாவது சொல்லியிருக்கிறோமா? நாங்கள் எந்த இடத்துலையும் அப்படி எதுவுமே சொன்னது கிடையாது. அப்படி சொல்பவர்களை தான் நீங்கள் போய் கேள்வி கேட்கணும். 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு. இந்த ஒரு சந்திப்புன்றது எப்போ நடக்கும்? ஏன்னா பசங்களாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த தேர்வு முடிவுகள் எல்லாமே வந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தேர்வு முடிவுகள் வந்து ஒரு மாதம் 2 மாத காலகட்டத்துக்குள்ள அந்த சந்திப்புகள்லாம் நிகழும். தலைவர் அவர்களை வாழ்த்தி அந்த அறிவிப்பு வெளியிடும்போது கூட பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அறிவிப்பு வெளியிடும்போது அவரே அதில் மென்ஷன் பண்ணிடுறாரு, விரைவில் சந்திப்போம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறாரு. விரைவில் எவ்வளோ விரைவில் கேள்வி. அது ஒரு மாதம் 2 மாத காலங்களுக்குள்ள அதற்கான பணிகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்குது. ஸோ நம்ம ரிசல்ட்டை பார்க்கணும். ஒவ்வொரு தொகுதி வாரியாக கடந்த முறையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு தொகுதி வாரியாக வந்து அங்கே முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களை வந்து தேர்வு செய்யக்கூடிய பணிகள், அதற்கப்புறம் அதற்கான இடத்தேர்வு செய்யக்கூடிய பணிகள், எந்த இடத்துல வச்சு அதை நடத்தணுன்றது, அவர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணுறது, அவர்களை எப்போ கூட்டிகிட்டு போகிறது, அதற்கான தங்குமிட வசதிகள்லாம் செய்யப்படுறது போன்ற பெரிய வேலைகள்லாம் அதில் இருக்குது. ஸோ அதற்கான காலகட்டம் எடுக்கப்படும். அது எப்போ நடக்கும்ன்றதை விரைவில் வந்து தலைமையின் சார்பாகவோ இல்லை தலைவரே கூட அதை அறிவிப்பார். அது நடக்க தான் போகுது. ஆனால் அது எந்த காலகட்டத்துக்குள்ள 1 மாதத்துக்குள்ள நடக்குமா 2 மாதத்துக்குள்ள நடக்குமான்னு கேட்டால் அது எனக்கு இப்போ தெரியாது. ஆனால் அதுக்கான பணிகள் நிறைய இருக்குது. தலைவருடைய பணிகளையும் பார்க்க வேண்டியது இருக்குது. கட்சியோட பணிகள் என்னென்ன திட்டமிடப்பட்டிருக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் அது நடக்கும். ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஓகே சார். விசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதசார்பின்மை பேரணின்னு ஒரு பேரணி நடத்த போகிறதா ஒரு அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து எல்லாருமே கோட் ஷூட் போகணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. மதசார்பு வக்பு திருத்த சட்டம் எல்லாத்துக்கும் எதிர்த்து தான் இந்த ஒரு பேரணி அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை டிவிக்கு எப்படி பார்க்குது? இல்லை, மதச்சார்பின்மையை நம்ம எல்லா இடத்துலையும் வரவேற்க தான் செய்கிறோம். ஏன்னா எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையே வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் நம்ம வச்சுருக்கோம். மதச்சார்பின்மை அப்படின்றத பொறுத்து அனைத்து மதங்களையும் நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கான ஒரு இடமாக இது இருக்கணும் அப்படின்றத நம்ம மிக தெளிவாக இருக்கிறோம். ஸோ இந்த மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு கோட்பாடுக்குள்ளே யார் வந்தாலும் நம்ம வரவேற்க தயாராக இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்திட்டு அதில் போய் திமுகவை அமர வைத்தா போல் இந்த மதச்சார்பின்மை, சாதிய ஒழிப்பு இதுக்குள்ளெல்லாம் திமுகவை வந்து கொண்டு வந்தோம்னா அது ஏற்கத்தூக்கிய வகையில் இருக்குமா அப்படின்றத அவர்கள் தான் யோசிக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இன்னைக்கு மதுவை எந்த அளவுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியும். எந்த அளவுக்கு தமிழகத்தில் சாதிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். எத்தனை கோயில்களில் பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். சாதிய பிரச்சனைகள் கோயிலுக்குள்ள இன்றைக்கும் செல்ல முடியாத சூழல் இருக்குது. எத்தனை இடங்களில் தலித் மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, தலித் இளைஞர்கள் வாங்க மாட்டேன்றாங்கன்றதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஆட்சியில் தலித் மாணவர்களுக்கு, தலித் இளைஞர்களுக்கு, தலித் மக்களுக்கு மீதான ஒரு பெரிய வன்முறை நடந்துகிட்டு இருக்குது. மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்குது. இஸ்லாமிய பெருமக்கள் மீதான மிகப்பெரிய திட்டங்களை வந்து ஒன்றிய பாஜக கட்டவிழ்த்து விடும்போது அதை தடுக்காமல் வெறும் கண்துடைப்பு நாடகங்களை திமுக நடத்திக்கிட்டு இருக்குது இங்கே. ஸோ இது போன்ற பணிகள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இவர்கள் அந்த இடத்துக்கு போனால் அது சரியாக இருக்குமா அப்படின்றத அவர்கள் தான் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இதை மக்களே வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ உண்மையிலேயே நாங்கள் இந்த மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் இது அப்படின்ற சார்ந்து யார் என்ன விஷயங்கள் பண்ணாலும் அதை நம்ம வரவேற்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம இருப்போம். அதை நம்மளுடைய கொள்கையை நம்ம எந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடிய தயாராக இல்லை. அதை நம்ம மிக தெளிவாக இருக்கணும். ஓகே சார். ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 மசோதாவுக்கு வந்து சைன் பண்ணாமல் இருந்தார். அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதோட ஸ்பெஷல் ரைட்ஸை பயன்படுத்தி அந்த மசோதாலாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது அது பண்ண முடியுமா அப்படின்ற விஷயங்களுக்கு கேட்டு பிரசிடென்ட் சார்பாக ஒரு 14 கொஷின்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லா கட்சியுமே வந்து சொல்கிறாங்க. இது பிரசிடென்ட் வந்து அனானமஸ் ஸ்பான்டனியஸாக பண்ணியிருப்பாரா இல்லை பிஜேபியோட அழுத்தத்தினால பண்ணியிருப்பாரான்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஆனால் இந்த 14 கேள்விகள் நியாயமானதான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல? இல்லை, நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிரசிடென்ட்டோடைய பவர்னு ஒன்று இருக்குது. அவங்களுடைய பவரில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது போன்ற ஒரு கேள்விகளை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வச்சுருக்கிறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் அதற்கு பதில் என்ன சொல்ல போகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இதில் கமெண்ட் பண்ணணுமே தவிர்த்து உடனடியாக நம்ம இதில் வந்து எந்த விதமான கருத்துக்களும் சொல்லக்கூடிய நிலைமையில் நம்ம இல்லை. ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு கருத்து ஒன்று கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னா அந்த கேள்விக்கு என்ன பதில் வருதுன்றதை நம்ம முதல்ல பார்க்கணும்ல. ஒரு சார்பு மட்டும் நம்ம பார்த்துட்டு பதில் சொல்ல முடியாது. ஒரு சார்பு மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இந்த கேள்விகளுக்கு அங்கே என்னென்ன பதில் வருதுன்றதை பார்த்துட்டு தான் அதில் நம்ம கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் ஒரு காலமும் தமிழக வெற்றி கழகம் இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை விட்டுத்தராது. இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரான எந்த விஷயமாக இருந்தாலுமே தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து அதை எதிர்த்து தான் நிற்கும். இந்த ஒன்றிய அரசு எத்தனை இடங்கள்ல மாநில உரிமைகளை பறிச்சாலும், மாநில மொழிக்கு எதிராக, மாநில தன்னாட்சிக்கு எதிராக எங்கெல்லாம் இந்த ஒன்றிய அரசு செயல்படுதோ அங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவரும் எதிர்த்து தான் நிற்கிறாங்க. அதற்கான கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அதற்கான முன்னெடுப்புகளை நடத்திக்கிட்டு தான் இருக்கும். இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு கூட இது இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயம் சொல்லிட்டு சட்ட போராட்டம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மிக சீரிய அளவில் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். திமுக போல வந்து கண்துடைப்பு நாடகத்துக்கு சட்ட போராட்டம் நடத்தலை, மிக சீரிய அளவில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் நீங்கள் கண்துடைப்புன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம்.
உங்கள் மனசுக்குள்ள அந்த கேள்வி வரலாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு வந்து வழக்கு வந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக சேர்த்து கொள்ளப்படவில்லை. மிக தெளிவாக சொல்கிறோம். தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா எதிராக வந்து வழக்கு தொடரப்படலை. திமுகவின் சார்பில் தான் தொடரப்பட்டிருக்கு. அவங்க தமிழ்நாடு அரசின் சார்பாக இதை செஞ்சிருக்கணும். ஒரு அரசு அங்கே அரசியலினுடைய அரசாட்சியினுடைய நிலைப்பாடாக கொண்டு போயிருக்கணும். அரசு தீர்மானம் மட்டும் தான் நிறைவேற்ற முடியும். ஒரு கவர்மெண்ட் இப்போ மத்திய அரசு சட்டமா பாஸ் பண்றதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதை கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இது பண்ண முடியாது. கட்சி சார்பா இல்ல தனிப்பட்ட நபர்கள் சார்ந்தா தானே இது பண்ண முடியும். இப்போ வந்து சரி, நீங்க ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றீங்களா இல்லையா? அப்புறம் ஆளுநருக்கு எதிராக நீங்க எப்படி அரசாங்கத்தின் சார்பாக வழக்கு தொடர்ந்தீங்க? தமிழ்நாடு அரசு அரசுக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இருக்க கான்ஃபிளிக்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் அதிகாரங்க, ஆளுநருக்கு என்ன விதமான அதிகாரங்கள் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அதற்கு எதிராக தான் நீங்க போறீங்க. அந்த அதிகாரத்துக்கு எதிராக தான் நீங்க போறீங்க. அந்த அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது அவர் தவறா பயன்படுத்துறாருன்றதுக்காக தான் அது போறீங்கல்ல. இன்னைக்கு திமுக சார்பில் ஒரு வழக்கு தொடர்றீங்கல்ல, ஏன் அரசாங்கத்துக்கு சிஏ சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்க? அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து கேரளா அரசாங்கத்தின் சார்பாக தானே வந்து வழக்கு தொடர்ந்துச்சு. அது எனக்கு கரெக்டாக நான் செக் பண்ணி சொல்கிறேன். கேரளா அரசாங்கத்தின் சார்பாக வழக்கு தொடர்ந்துச்சு. வழக்கு தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக நின்றார்கள். நீங்கள் வந்து ஆளுநருடைய அதிகாரத்தில் என்ன பண்ணுறீங்க? அரசாங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் நீங்கள் வழக்கறிஞர்களை நியமித்து வாதாடுனீங்க. ஏன் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவில் அரசாங்கத்தின் சார்பில் வழக்கறிஞர்களை நியமித்து நீங்கள் வாதாடலை? ஏன் திமுக சார்பிலையும் ராசா சார்பில் மட்டும் நீங்கள் வழக்கறிஞர் நியமிக்கிறீங்க? ஏன் அரசாங்கத்தின் சார்பில் உங்களை வழக்கறிஞர் நியமிக்க முடியாதா? எங்க ஒரு ஆளும் அரசுங்க, தமிழ்நாடு அரசு டிஎம்கே கிரெடிட் எடுத்துக்குது அப்படின்றீங்களா? இல்ல அது எப்படி சொல்றீங்க? இது கண் துடைப்பு நாடகம்னு நம்ம சொல்றோம். நீங்க வந்து ஒரு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு வழக்கு தொடுத்து தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு இதுன்னு சொல்றதுக்கும் திமுகவோட நிலைப்பாடுன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இல்லையா? இல்ல, தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடுன்றது தான் தீர்மானம் போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம்ல. தீர்மானம் பண்ணி போட்டு என்ன ஆச்சு? அது தீர்மானத்தின் மேல என்ன முடிவு எடுக்கப்பட்டுச்சு? இன்னைக்கு அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க? ஆனா ஒருவேளை இப்போ இந்த கேஸ்ல வந்து நெகட்டிவான ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தோத்து போச்சுன்ற விஷயம் வந்து நிற்கும்ல. அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் போராடவே இல்லைன்றது உங்களுக்கு வந்து பிரச்சனையா தெரியல. தமிழ்நாடு அரசின் சார்பாக வழக்கு தொடரப்படவில்லைன்றது உங்களுக்கு பிரச்சனையா தெரியல. ஒருவேளை இதுல தோத்துருச்சா தமிழ்நாடு கவர்மெண்ட் தோத்துருன்ற பேர் வரக்கூடாதுன்னு நீங்க பாக்குறீங்க. அப்படி இல்லை சார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் நடத்துகிறோம், அதில் பாசிட்டிவான அப்ரோச் கிடைக்கும். இப்போ கவர்னரோட ரைட்ஸ் ஒரு லிமிடேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். இஸ்லாமிய பெருமக்களுடைய உரிமைகளுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த உரிமைகளுக்கு அரசாங்கம் துணை நிற்க வேண்டியது அதோட கடமை. குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் நிற்கணும். திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது, நாளைக்கு ஆட்சியில் இருக்காது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் திமுக சார்பாக வழக்கு தொடர்ந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு அரசாங்கத்தின் நிலைப்பாடாக இன்றைக்கே நீங்கள் வழக்கு தொடர்ந்தால் தான் நாளைக்கு யார் அந்த ஆட்சி அதிகாரத்தில் வந்தாலுமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு அரசாங்கத்தின் நிலைப்பாடாக மாறணும் முதல்ல. அப்போ டிவிக்கு தமிழக அரசாங்கம் வந்து வழக்கு தொடரணும்னு கேட்டிருக்கலாம்ல. டிவிக்கும் ஏன் ஒரு அதுதான் நம்ம நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோமா? இல்லை சார், என்ன நாங்கள் ஒரு கட்சியாக வழக்கில் எங்களை இணைச்சிக்கிறோம். நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கட்சி, நீங்கள் ஏன் ஒரு கட்சியாக அவங்களை நினைக்கணும்? இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பில்லை பாஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அதில் நம்ம ஒரு விஷயம் நம்ம கொண்டு போகிறதுன்றது நெகட்டிவாக போய் நிற்கும். அதுதான் பிரச்சனையே. ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு கொடுக்குதுன்னா அதை எதிர்த்து நிற்க வேண்டிய இடத்துல தான் எல்லாருமே இருக்கும். அந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். கட்சியின் சார்பாக நாங்கள் கொடுக்குறோம்னா நாங்கள் வந்து ஆளும் கட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, இனிமேல் தான் நாங்கள் அதிகாரத்துக்கு வரப்போகிறோம். அதனால் நாங்கள் கட்சியின் சார்பாக கொடுக்குறோம். நீ அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு, ஒரு அரசாட்சி இருந்துக்கிட்டு, ஒரு அரசாக இருந்துக்கிட்டு நீ அரசு சார்பாக வழக்க தொடுக்காமல் அரசோட நிலைப்பாடாக அதை மாற்றாமல் கண் துடைப்பு நாடுறதுக்காக அவங்க ஓனருக்கு பயந்துக்கிட்டு திமுக சார்பில் ஒரு டம்மி வழக்க போட்டுட்டு வாதாடாமல் அங்கே போய் வேடிக்கை பார்த்துட்டு வாதாடுற அத்தனை பேரையும் வந்து குறை சொல்லிக்கிட்டு, இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த பாகிஸ்தான் இந்தியாவிற்கான அந்த போரை வந்து நான் தான் எங்கள் பேரணி நடத்தி நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது. இது சரியான நிலைப்பாடா? ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருக்கீங்க. ஆளுநர் வழக்கில் வந்து 3 மிகப்பெரிய இந்தியாவிலேயே மிகப்பெரிய வழக்கறிஞர் 3 பேரை நியமித்து அவ்வளோ பெரிய டீமை போட்டு நீங்கள் ஆளுநருக்கு எதிராக வழக்க தொடுக்குறீங்க. உங்களுக்கு ஆளுநர் தான் பிரச்சனையா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆளுநர் மட்டும் தான் பிரச்சனையா? தமிழ்நாட்டுடைய மாநில சுயாட்சிக்கும் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்கும் மதச்சார்பின்மைக்கும் ஆளுநர் மட்டும் தான் பிரச்சனையா? பாஜக பிரச்சனை கிடையாதா? மோடி பிரச்சனை கிடையாதா? அப்போ நீங்கள் அவங்களுக்கு எதிராக எப்போ பேசுவீங்க? எந்த இடத்துல மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி ஆட்ட எதிர்த்து பேசி விமர்சனம் பண்ணியிருக்காரு? எங்கே எதிர்க்கிறாரு அவர் சீரிய முறையில்? எந்த இடத்துல அவர் அமித்ஷாவை எதிர்த்து பேசுகிறாரு? ஆளுநர் தானே நீங்கள் முதன்மை எதிரியாக வச்சுட்டு இருக்கீங்க. ஆளுநர் ஒரு பாலமாக செயல்படுறாரு, அவரை இயக்குவதே ஒன்றிய அரசு தான்றோம். அப்போ அந்த ஒன்றிய அரசு வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு எதிராக நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக என்ன நின்று இருக்கணும்? அப்போ நீங்கள் திமுக சார்பில் போட்டு சும்மா வேடிக்கை பார்க்குறீங்கன்னா இது கண்துடைப்பு நாடகம் தானே. அந்த மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை தானே இது. இதுதான் நம்ம மிக தெளிவாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதை அவங்க செய்ய மாட்டாங்க.
இந்த மாதிரி கண்துடைப்பு நாடகங்கள் எல்லாத்துக்குமே 2026 தேர்தலில் இவர்களுக்கு முடிவு கிடைக்கும். ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொண்ணானத்துக்கு இந்த பையன் நமக்கு நன்றி. தேங்க்யூ.